Hi dear friends, welcome to Bug Free Info Tech channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th Computer Science தான் பார்க்க போகிறோம். Chapter 12, chapter name is Arrays and Structures. Let's see the introductions about arrays. நம்ம ஆல்ரெடி வேரியபிள்ஸ் பற்றி படிச்சிருக்கோம் முன்னாடி சாப்டர்ஸ்லே. வேரியபிள்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் லைக் எ மெமரி பாக்ஸ். நம்ம எப்படி ஒரு திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு சம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வி வில் யூஸ் தி ஸ்டோரேஜ் பாக்ஸ் தட் இஸ் வேரியபிள். ஸோ நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணால் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணோம். இன் சம் சுச்சுவேஷன்ஸ் நம்ம மல்டிபிள் வேல்யூஸை வந்து சேம் டைப்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய வேரியபிள்ஸ் அதாவது மல்டிபிள் வேரியபிளை கிரியேட் பண்ண வேண்டியது வரும் வித் த சேம் டேட்டா டைப்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நம்ம 100 ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரோல் நம்பரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம 100 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணோம். ரோல் 1, ரோல் 2, ரோல் 3. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன நேம் வேணாலும் யூஸ் பண்ணி வேரியபிளை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 100 வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். For that, in C++, they are introducing the array concept. இந்த அரே கான்செப்ட் மல்டிபிள் வேல்யூஸை வந்து சிங்கிள் வேரியபிள்லேயே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை தான் எப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அரேனா என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see what is an array. அரேன்றது பார்த்தா தட் இஸ் a more than one. ஸோ இந்த மாதிரி நிறைய மீனிங் சொல்லலாம். இன் அதர் வேர்ட்ஸ் array is an easy way of storing multiple value of the same type referenced by the common name. அதாவது சேம் டைப்ல இருக்க மல்டிபிள் வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் பை யூசிங் த காமன் நேம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மீனிங். ஸோ அரேன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் டிரைவ்டு டேட்டா டைப்ஸ் இன் C++. நம்ம ஆல்ரெடி டேட்டா டைப்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். 3 வந்து டேட்டா டைப்பை வந்து கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன், இன்னொன்று பில்ட்-இன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரைவ் டேட்டா டைப்ஸ். ஸோ அந்த டிரைவ் டேட்டா டைப்ஸில் தான் அரேன்ற கான்செப்ட் வரும். நெக்ஸ்ட் இன்னொரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. An array is the collection of variable of the same type that are referenced by the common name. Okay, so arrayன்றது பார்த்தா collection of variables வந்து சேம் டைப்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வேரியபிள் வந்து கால் பண்றதுக்கு we will use the common name. This is the another definition for arrays. Once நம்ம வந்து array variables create பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு டைப்ல ஸோ அதே டைப்ல தான் நம்ம அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் அரே வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்குள்ள இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும்தான் ஹோல்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் அரே கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த வேரியபிள்குள்ள சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஹோல்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன டேட்டா டைப்ஸ்ல வந்து அரே வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றோமோ அந்த டேட்டா டைப்ஸ்ல இருக்க வேல்யூஸை தான் நம்ம அந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். Let's see the next topic, types of arrays. There are different types of array used in a C++. They are one-dimensional array, two-dimensional array, and multi-dimensional array. Okay, let's see that one by one. One-dimensional array na enna அப்படின்றத பார்க்கலாம் first. So this is simplest form of an array. Okay, நம்ம வந்து arrays கான்செப்ட்ல ஸோ இந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ அது எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டாபிக்ல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸோ நம்ம வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணுறோம், அதாவது ஒன் டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணுறோம்னா ஸோ அதில் வேல்யூ ரோ வைஸில் ஸ்டோர் பண்ணலாம், அப்படி இல்லைனா காலம் வைஸில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மெத்தடில் தான் நம்ம வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். லெட்ஸ் see the declaration for that. ஸோ எப்படி வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணலான்ற சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் அரே கிரியேட் பண்ண போறீங்கன்னா அந்த அரேக்கான நேமை கிரியேட் பண்ணும். தட் இஸ் த யூசர் டிஃபைன். ஸோ அது வந்து ஐடென்டிஃபையர்னுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம அந்த அரேனுடைய சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் தட் should be terminated with a semicolons. I already said each and every statement terminated with semicolon. Next, let's see the example here. நம்ம ஆல்ரெடி சின்டாக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம இங்கே ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் பார்த்தோன்னா there is lot of data types are available in a C++. Here they are using int data types. நெக்ஸ்ட் அரே நேம் பார்த்தோன்னா NUM என்ற அரே நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம வந்து சைஸை ரெப்ரசென்ட் பண்ணோம். இங்கே வந்து ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 10 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து டெர்மினேட் பண்ணுறது செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10ன்றது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம் சைஸ் we can store in that variable.
ஸோ நம்ம கொடுத்த int num of 10 போது பார்த்தீங்கன்னா அதனுடைய மெமரி வந்து எப்படி வந்து அலாட் பண்ணும் கம்ப்யூட்டர்ஸில் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா num of 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து ஒரு மெமரி பாக்ஸ் அலாட் பண்ணும். நெக்ஸ்ட் அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் உங்களுக்கு வந்து மெமரி அலாட் பண்ணும். ஸோ டோட்டலாக 0லேருந்து 9 10 மெமரி பாக்ஸை வந்து நமக்கு வந்து மெமரியில் அலாட் பண்ணும். ஸோ இங்க பாருங்க இந்த 0 1 2 3 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வந்து சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம வந்து கால் பண்றதுக்கு அதனுடைய யூனிக்யூ இன்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த யூனிக்யூ இன்டெக்ஸ் நம்பர் தான் 0லேருந்து 9. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸ்ல இருக்க வேல்யூ நான் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் வந்து num of 5 அப்படின்னு கொடுத்தா தான் இந்த வேல்யூ வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா there is a unique index number. By using that number only we can call that value. So next, for example நம்ம வந்து ஒரு array variable create பண்ணோம்னா subscript values always start from 0. okay, so எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா subscript value 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாது. அண்ட் நம்ம கொடுக்குற இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்சைன்டு இன்டீஜர் வேல்யூவாக இருக்கணும். ஸோ வேற எந்த டேட்டா டைப்ஸில் நம்ம இங்கே மேக்ஸிமம் சைஸ் கொடுக்கக்கூடாது. Look at here, there is another example for that. int nump bracketல வந்து fine கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சப்ஸ்கிரிப்ட் வேல்யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோஸ். அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் நமக்கு வந்து மெமரி பாக்ஸ் அலாட் பண்ணுது. இங்கே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்கும் கிரியேட் பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு இன்டீஜர் வேரியபிளையும் பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ் வந்து அலாட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால ஒவ்வொரு இன்டீஜர் வேரியபிளுக்கும் நமக்கு இங்கே 4 பாக்ஸ் வந்து அலாட் பண்ணுது. நெக்ஸ்ட் சப்போஸ் இந்த பாக்ஸை நான் வந்து கால் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த பாக்ஸை வந்து கால் பண்ணோம் அப்படின்னா num of 2 அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த பாக்ஸை கால் பண்ண முடியும். ஓகே, பை இன்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு வேல்யூ நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, கீழே இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெமரி பாக்ஸ்னுடைய அட்ரஸஸ். ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்தை பொறுத்து இந்த மெமரி அட்ரஸ் வேரி ஆகும். நெக்ஸ்ட் ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா num of 5 போது அப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு மெமரியில் எவ்வளோ பைட்ஸ் அலாட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 5 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்ஸில் வந்து 4 பைட்ஸ் அலாட் பண்ணோம் டேவ் C++ பொறுத்த வரைக்கும். அப்போ 5 × 4 20 பைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெமரியில் இந்த வேரியபிளுக்காக கிரியேட் பண்ணோம். ஸோ இங்கே பாருங்க, ஸோ நம்ம இந்த டேட்டா டைப்ஸ்னுடைய சைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லேயே படிச்சிருக்கோம். இங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க கேரக்டர் டேட்டா டைப்ஸ்னா 1 பைட்ஸ் அலாட் பண்ணும் ஒரு வேரியபிளுக்கு. இன்டீஜர் டேட்டா டைப்ஸ்னா பார்த்தீங்கன்னா 2 பைட்ஸ் அலாட் பண்ணும் டர்போ C++ல. பட் டேவ் C++ல வந்து 4 பைட்ஸ் அலாட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ்னா நமக்கு வந்து டேவ் C++ல 4 பைட்ஸ் அலாட் பண்ணும். லாங்குக்கும் 4, டபுளுக்கு வந்து 8 அண்ட் லாங் டபுளுக்கு வந்து 10. ஓகே, இந்த இன்டீஜர் டேட்டா டைப்ஸ்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா C++க்கும் டேவ் C++க்கும் பைட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. டர்போ C++ல பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, டேவ் C++ல 4 இருக்கு. ஸோ இது மட்டும் தான் வேரி ஆகும். லெட்ஸ் see the some other declaration. ஸோ இங்க பாருங்க emp_name சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்காங்க கேரக்டர் டேட்டா டைப்ஸ்ல. அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 25. அப்போ 25 வேரியபிளை கிரியேட் பண்ணும். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் டேட்டா டைப்ஸ்ல ஒரு பைட்ஸ் தான் அலாட் பண்ணும். அப்போ 25 பைட்ஸ் வந்து நமக்கு சைஸா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ளோ டேட்டா டைப்ஸ்ல ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்காங்க. வேரியபிளினுடைய நேம் சேலரி, அதனுடைய மேக்ஸிமம் சைஸ் வந்து 20. அப்போ 20 வேரியபிளை கிரியேட் பண்ணும் ஃப்ளோர் டைப்ல. ஸோ அப்போ 20 வேரியபிள்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைப்ஸ் 4 சைஸை வந்து கிரியேட் பண்ணும். அப்போ 4 × 20 எவ்வளோ பைட்ஸ் அலாட் பண்ணணும்னா நமக்கு 80 பைட்ஸை வந்து அலாட் பண்ணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க பாருங்க மல்டிபிள் அரே டிக்ளரேஷன் சிங்கிள் லைன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இன்டெண்டர் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இங்க வந்து 3 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க A, B and C. இந்த 3 வேரியபிளுக்கும் பார்த்தீங்கன்னா சைஸ் அலாட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு வந்து 5, செகண்ட் வேரியபிளுக்கு வந்து 10, தேர்ட் வேரியபிளுக்கு 15. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்ஸ். அப்போ ஒவ்வொரு வேரியபிளுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்ஸில் 4 பைட்ஸ் அலாட் பண்ணும். இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 + 10 15 15 + 15 30 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்போ 30 × 4. ஸோ அப்போ நமக்கு வந்து 30 × 4 120 பைட்ஸ் வந்து மெமரியில் வந்து அலாட் பண்ணும். Let's see the formula here. So இந்த formulas யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணோம்னா அந்த வேரியபிளுக்கு எவ்வளோ பைட்ஸ் வந்து மெமரியில் அலாட் பண்ணணுன்றதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பைட்ஸ் அலோகேட்டட் ஃபார் த டைப்ஸ் ஆஃப் அரேஸ். ஸோ நம்ம வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணோம், அது என்ன டைப்ன்றதை ஃபைண்ட் பண்ணி ஸோ அந்த டைப்புக்கு
நம்மளுடைய C++ ப்ரோக்ராம் எவ்வளோ பைட்ஸ் அலாட் பண்ணும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இன்டிஜர் டேட்டா டைப்ஸ்னா 4 பைட்ஸ் அலாட் பண்ணும். நெக்ஸ்ட் அந்த வேரியபிள்ல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்டோர் பண்றோம் அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னா ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு பார்த்தீங்கன்னா மெமரியில் அலாட் பண்ண போற சைஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகே, this is a formula to find the memory bytes of an array. Okay, let's see the next topic, initialization. நம்ம ஆல்ரெடி வேரியபிள் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்றதை ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போ கிரியேட் பண்ண வேரியபிள்ல எப்படி வந்து வேல்யூ அசைன் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து இனிஷியலைசேஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு அரே வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் வேல்யூ எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணலன்னா அதில் வந்து கார்பேஜ் வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வேல்யூ வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த சின்டெக்ஸில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கான மெத்தட் டேட்டா டைப்ஸு அரேனுடைய நேமை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள சைஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி செட் அபவுட் தி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இட் அசைன் த வேல்யூ ஃப்ரம் ரைட் சைட் டு தி லெஃப்ட் சைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் கர்லி பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். நம்ம வந்து இங்கே வந்து எவ்வளோ சைஸ் கொடுத்துருக்கோமோ அந்த சைஸ்க்குள்ள நம்ம இங்கே வந்து வேல்யூ வந்து கொடுக்கணும். ஒவ்வொரு வேல்யூஸும் இன்க்ளூட் பண்ணும்போது அந்த வேல்யூஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம கமாஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கர்லி பிரேசஸ் அண்ட் டெர்மினேட்டட் வித் த செமிகோலன். லுக் அட் ஹியர் தி எக்ஸாம்பிள். ஸோ இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி இங்கே எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க அரேனுடைய நேம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சைஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்கோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ண போறோம். ஸோ வேல்யூ அசைன் பண்றதுக்காக நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்ல நம்ம இங்க வந்து 5 சைஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான வேல்யூஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க 5 வேல்யூஸ். ஒவ்வொரு வேல்யூஸும் செப்பரேட் பண்றதுக்கு கமாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் டெர்மினேட்டட் வித் செமிகோலன். ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து எப்படி மெமரி பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணும் அப்படின்றத நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம் வாங்க. லுக் அட் திஸ் ஃபிகர். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்கோம் வேல்யூஸ் 5 வேல்யூஸ். ஸோ அது வந்து எப்படி மெமரி பாக்ஸில் ஸ்டோர் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஏஜ் ஆஃப் 5 கொடுக்கும்போது ஸோ இந்த வேல்யூ அதாவது 19 என்ற வேல்யூ 0 இன்டெக்ஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் 21 என்ற வேல்யூ 1ல் போயிட்டு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் 16 என்ற வேல்யூ செகண்ட் இண்டெக்ஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் இண்டெக்ஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் இண்டெக்ஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ ஏஜ் ஆஃப் 5 நம்ம பார்த்தீங்கன்னா 5 மெமரி பாக்ஸை வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணிடும். அந்த 5 மெமரி பாக்ஸ்ல நம்ம வந்து இந்த 5 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ இந்த 5 வேல்யூஸ் அந்த 5 மெமரி பாக்ஸ்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் சப்போஸ் இந்த மெமரி பாக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து நம்ம அக்சஸ் பண்ணோம்னா அதனுடைய இன்டெக்ஸ் வேல்யூ ரெஃபர் பண்ணி தான் நம்ம கால் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்றத பாருங்க. வேரியபிள்னுடைய நேம் யூஸ் பண்ணுவோம். வேரியபிள்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஏஜ். நெக்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல எந்த வேல்யூ அக்சஸ் பண்ண போறீங்களோ அந்த வேல்யூனுடைய இன்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ வந்து 16ன்றதை நான் அக்சஸ் பண்ண போனா இந்த 16 இன்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ அந்த 2ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணோம். அப்போ ஏஜ் ஆஃப் 2ன்னு கொடுத்தாதான் இந்த 16ன்றதை நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் த மெத்தட் டு அக்சஸ் தி வேல்யூ இன்சைட் தி அரே. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க நம்ம வந்து இன்டிஜர் டேட்டா டைப்ஸ்ல ஏஜ்ன்ற வேரியபிளை கொடுத்துருக்கோம். பட் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல ஆக்சுவலா நம்ம வந்து சைஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த சைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். சைஸ் கொடுத்தோம்னா அந்த சைஸ்க்குள்ள தான் நம்ம வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க சைஸ் கொடுக்கலன்னா that will be considered as infinitive. நம்ம வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நம்ம அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, there is no limit for that. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஒரு அரே வேரியபிளை கிரியேட் பண்ணலாம். Let's see the some other example. இங்க பாருங்க float data types யூஸ் பண்ணி எக்ஸ்ன்ற வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் வந்து லிமிட் பார்த்தீங்கன்னா 5 சைஸ் கொடுத்துருக்காங்க. 5 வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது டெசிமல் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம float டைப்ஸ்ல ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் டைப்ஸ்ல vowel என்ற வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து நல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். /0ன்றது நல் கேரக்டரா கன்சிடர் பண்ணும். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேரக்டர்ஸ் நல் கேரக்டர்ஸா இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த நல் கேரக்டர்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா that is the end of that string அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம நல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். Let's see the next topic, accepting value to an array during runtime. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன்லேயே நம்ம இனிஷியலைசேஷனும் பார்த்தோம். அதாவது ஒரு அரே டைப்ஸை கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த அரே டைப்ஸ்லேயே வந்து வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெத்தட் டு அக்செப்டிங் த வேல்யூ. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொரு வேல்யூவோ வாங்கி ரன் டைம்ல எப்படி அசைன் பண்ணலாம் அரேவில்
அப்படின்றத நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். Let's see this example. You can easily understand. So இதை வந்து நம்ம Dev C++ல பார்க்கலாம் வாங்க. Let's see this example. First பார்த்தீங்கன்னா as include iostream என்ற header file வந்து include பண்றோம். Next using namespace standard int main open curly braces close curly braces. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். This is a basic structure to construct the C++ program. Next நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா integer data types இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அதுக்காக int என்ற keyword யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றோம். வேரியபிளோட நேம் num. ஸோ இங்க பாருங்க ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள்ல எவ்வளவு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்ன்ற லிமிட்டை நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்றோம் 5. அப்ப நம்மன்ற வேரியபிள்ல இன்டிஜர் டைப்ஸ்ல 5 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணோம். நெக்ஸ்ட் லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்றோம், ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபார் லூப்னுடைய கான்செப்ட் ஆல்ரெடி தெரியும். It repeatedly executes the set of statement certain number of times until the condition is false. இதை நம்ம வந்து லூப்பிங் கான்செப்ட்ல ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த ஃபார் லூப்ல பார்த்தீங்கன்னா we will use the 3 section. ஒன் பார்த்தீங்கன்னா initialization, next test conditions, next update expressions அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த initialization வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் என்டர் ஆகும்போது தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அப்போ இன்டர் டேட்டா டைப்ஸ்ல ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும். ஐனுடைய வேல்யூ 0 நம்ம இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். அப்ப 0 less than 5 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ட்ரூன்னும் போது இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த கர்லி பிரேசஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். cout என்ற ஃபங்க்ஷன் இருக்கு. coutல பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் சிம்பிள் கொடுத்துருக்கோம். coutல டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணும். பட் ஸ்லாஷ்ன்றது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் a escape sequence. so that will be create a new line. நெக்ஸ்ட் என்டர் வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் லைனா பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க i+1. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை, அதில் இருக்க வேல்யூ வந்து எவாலுவேட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஐல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 0ன்னு கொடுத்துருக்கோம். 0+1 1ன்றது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க cin ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரன் டைம்ல நம்ம வந்து ஒரு வேல்யூ வாங்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் cன்ற ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர், another நேம் இஸ் கெட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள்ல வேல்யூ வாங்க போறோம். இப்போ இங்க என்ன வேரியபிள் யூஸ் பண்ணாங்க num of iன்னு கொடுக்கும்போது ஐல வந்து இனிஷியல் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப num of 0ல வந்து ஒரு வேல்யூ வாங்குவோம். நெக்ஸ்ட் இந்த 2 லைனை முடிச்சுட்டு மறுபடியும் ஃபார் லூப்ல போயிட்டு இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். இந்த இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஐனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். ஐனுடைய வேல்யூ 0ல இருந்து இப்ப 1ஆ மாறும். இப்போ வந்து 1ன்னு ஆயிடும். இப்போ கண்டிஷனை செக் பண்ணும் 1 less than 5. மறுபடியும் செகண்ட் டைம் வந்து என்டர் த வேல்யூ, ஐனுடைய வேல்யூ 1 + 1 2ன்னு வரும். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி செகண்ட் வேல்யூ நம்ம கிட்ட இருந்து வாங்குவோம். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஐனுடைய வேல்யூ 2ன்னு மாற்றுவோம். 2 less than 5 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ட்ரூன்னும் போது மறுபடியும் வந்து தேர்ட்ன்றதை பிரிண்ட் பண்ணி மறுபடியும் தேர்ட் வேல்யூ வாங்குவோம். நெக்ஸ்ட் ஐனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி 4னும் போது ஃபோர்த் வேல்யூ வாங்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வேல்யூ வாங்கும். எப்போ ஐனுடைய வேல்யூ 5ன்னு மாறுதோ 5 less than 5 கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னும் போது இந்த கர்லி பிரேசஸ் விட்டு வெளியில வரும். நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீனை பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில வந்துடும். ஓகே, லெட்ஸ் see the output for this program. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். கம்பைல் அண்ட் ரன் ரெண்டுமே பண்றதுக்கு நம்ம வந்து F11 கீயை பிரஸ் பண்ணுவோம். F11 கீயை பிரஸ் பண்ணா நமக்கு வந்து ரெண்டுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்க பாருங்க நம்ம சொன்ன மாதிரி என்டர் வேல்யூ i+1 0+1 1 ஈக்குவல்ன்றதை பிரிண்ட் ஆகுது பாருங்க. நம்ம இப்போ வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம் 11, மறுபடியும் செகண்ட் வேல்யூ கொடுக்குது. செகண்ட் வேல்யூ 22ன்னு கொடுக்குறேன். தேர்ட் வேல்யூ 33ன்னு கொடுக்குறேன். ஃபோர்த் வேல்யூ 44. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வேல்யூ 55. இப்போ எனக்கு வந்து 5 வேல்யூஸ் வாங்கிடுச்சு. இப்போ என்டர் கொடுத்தோன்னே பாருங்க இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. This is a method to get the value at the runtime by using arrays. Let's see the next topic, accessing array elements. நம்ம ஒரு ப்ரோக்ராம்குள்ள பார்த்தீங்கன்னா அரேனுடைய எலிமெண்ட்ஸை எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வேல்யூ வந்து அக்சஸ் பண்றதுக்கு நம்ம அரேனுடைய நேமை யூஸ் பண்ணி ஃபாலோட் பை சப்ஸ்கிரிப்ட் இன்டெக்ஸ்ட் வேல்யூ that should be within a square bracket. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அரே வேல்யூவை அக்சஸ் பண்ண முடியும். Let's see the example here. நம்ம வந்து இங்க வந்து coutன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். இதுல வந்து நம்மன்ற வேரியபிள்ல fourth element அக்சஸ் பண்ண போறோம். அப்ப num of 3ன்னு கொடுக்கும்போது fourth element அக்சஸ் பண்ணுவோம். ஏன் வந்து fourth element அக்சஸ் பண்ணா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால 0 1 2 3 நம்ம third index வேல்யூ கொடுக்கும்போது ஆக்சுவலா fourth element தான் அது அக்சஸ் பண்ணும். ஓகே,
let's see this example. So இந்த ப்ரோக்ராமில் இருக்க பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம் வாங்க. இன்ட்ன்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க அரே டைப்ஸில். அதனுடைய சைஸ் 5 கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 மெமரி பாக்ஸஸ்க்கும் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க 10, 20, 30, 40, 50. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம் ஆஃப் 0ல் வந்து 10ன்னு இருக்கும், 1ல் வந்து 20ன்னு இருக்கும், 2ல் வந்து 13 இருக்கும், 3ல் வந்து 14 இருக்கும், 4ல் வந்து 15 இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மெமரி பாக்ஸ்னுடைய இன்டெக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க இன்ட் டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வேரியபிள். இதுக்கும் வந்து வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க 2ன்ற வேல்யூ. ஸோ தட் வில் பி ஸ்டோர்ட் இன் திஸ் டி. நெக்ஸ்ட் cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து cout என்ற ஃபங்க்ஷனில் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தா அதில் இருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். இங்கே பாருங்க நம் ஆஃப் 2 என்னும் போது இங்கே 2ன்ற இன்டெக்ஸ் வேல்யூ போயிட்டு செக் பண்ணும். 2ன்ற இன்டெக்ஸ் வேல்யூவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இருக்கு. ஸோ அப்போ coutல வந்து நம் ஆஃப் 2ன்னு கொடுக்கும்போது ஸோ இதில் இருக்க 13ன்ற வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட் ஸ்கிரீனில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்டெல் என்னும் போது தட் வில் பி கிரியேட் ஏ நியூ லைன். ஓகே, அப்போ நியூ லைனை கிரியேட் பண்ணி கர்சர் இங்கே இருக்கும் செகண்ட் லைனில். நெக்ஸ்ட் பாருங்க cout நம் ஆஃப் 3 + 1. இங்கே வந்து டைரெக்டாக வேல்யூ கொடுக்காம எக்ஸ்பிரஷன்ஸ் மெத்தடில் வேல்யூ கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இன்டீஜர் வேல்யூ தான் கொடுக்கணும். 3 + 1 4. அப்போ நம்ம 4ல் இருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணுவோம். நம்ம 4ல் என்ன வேல்யூ இருக்குது 50 இருக்கு. ஸோ coutல கொடுத்துக்கிறதுனால ஸோ அந்த 50ன்றதை நமக்கு செகண்ட் லைனாக பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி என்டெல்ன்றது கொடுத்துக்கிறதுனால தட் வில் பி கிரியேட் a நியூ லைன். அப்போ தேர்ட் லைன் வந்துடும். நெக்ஸ்ட் மறுபடியும் cout யூஸ் பண்ணி நம் ஆஃப் t = t + 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. t-னுடைய வேல்யூ ஆல்ரெடி 2, இங்கே வந்து 2 வரும். 2 + 1 3. ஸோ நவ் t-னுடைய வேல்யூ 3. அப்போ நம் ஆஃப் 3ல இருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். நம் ஆஃப் 3ல என்ன வேல்யூ இருக்கு 40ன்றது இருக்கு. அப்போ நமக்கு வந்து 40ன்றது அவுட்புட் ஸ்கிரீனில் தேர்ட் லைனாக பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் a way we can access the array element in a program. Let's see the next example. ஸோ இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரன் டைமில் வந்து 10 நம்பர்ஸ் வாங்க போகிறோம். அந்த 10 நம்பர்ஸில் எத்தனை ஆட் நம்பர்ஸ் எத்தனை ஈவன் நம்பர்ஸ்ன்றதை ஃபைன் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். That is the concept of this program. Let's see the explanations for this. First இங்க பாருங்க இன்ட்ன்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி 3 வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம், இன்னொன்று ஈவன், நெக்ஸ்ட் ஆட். இந்த நம்மன்றது பார்த்தீங்கன்னா அரே டைப்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட் அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் வேரியபிள். ஸோ ஈவனுக்கும் ஆடுக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ வந்து 0 அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் லூப்ன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தட் ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் until the condition is false. அதாவது இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுத்தோம்னா அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபார் லூப்ல வந்து 3 செக்ஷன் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து இனிஷியலைசேஷன், நெக்ஸ்ட் டெஸ்ட் கண்டிஷன்ஸ், நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐனுடைய வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0 less than 10 கண்டிஷன்ஸ் ட்ரூவான்னு பார்க்கும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ அப்போ கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இதை எக்ஸிக்யூட் பண்ணும். 10 times அப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வரும் coutல பார்த்தோன்னா cout ஃபங்க்ஷனை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ்ன்றதுனால ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு என்டர் நம்பர்ன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீனில் ஃபர்ஸ்ட் லைனாக பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். I + 1ன்னும் போது ஐனுடைய வேல்யூ 0ன்னும் போது 0 + 1 1ன்றது அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் வந்து இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருந்தாலும் அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். அப்போ என்டர் நம்பர் 1 ஈக்குவல்ன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீனில் ஃபர்ஸ்ட் லைனாக பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் cn யூஸ் பண்ணி நம் ஆஃப் i, cன்ற பற்றி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தட் கெட் தி வேல்யூ ஃப்ரம் தி யூசர் அட் தி ரன் டைம். அப்போ ரன் டைமில் வந்து நம் ஆஃப் 0க்கு ஒரு வேல்யூ வாங்கும். ஐனுடைய வேல்யூ 0ன்றதுனால நம் ஆஃப் 0க்கு ஒரு வேல்யூ வாங்கும். ஓகே, அந்த வேல்யூ நம் ஆஃப் 0ல ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த நம் ஆஃப் 0ல இருக்க வேல்யூ வந்து மாடுலோ ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, மாடுலோ ஆப்ரேட்டர்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம் ஆஃப் 0க்கு வந்து நான் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 மாடுலோ 2ன்றதை செக் பண்ணும். 10 மாடுலோ 2 இந்த மாடுலோ ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவிஷன் தான் பண்ணும். பட் இட் ரிட்டர்ன் தி ரிமைண்டர். ஓகே, அப்போ ரிமைண்டர் வந்து 10 divided by 2 போது 0 வரும். 0 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் செக் பண்ணது. கண்டிஷன் இஸ் ட்ரூ. ட்ரூனும் போது பிளஸ் பிளஸ் ஈவன், அதாவது ஈவன்ல கொடுத்த வேல்யூ ஈவன்ல ஆல்ரெடி 0ன்னு கொடுத்துருக்கோம். 0ல கொடுத்த வேல்யூ வந்து 1ஆ சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து ஃபார் லூப்குள்ள போகும். ஏன்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ள போகாது.
கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான், இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போகும். ஸோ அப்போ மறுபடியும் ஃபாலுக்குள்ளே போகும். ஐ ப்ளஸ் ப்ளஸ்னும் போது ஐனுடைய வேல்யூ 1 சேஞ்ச் பண்ணும். ஐ ப்ளஸ் ப்ளஸ்னும் போது ஐனுடைய வேல்யூ 0 வந்துச்சு, இப்போ 1 சேஞ்ச் பண்ணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்டர் தி நம்பர்ன்றது அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகிட்டு 1 + 1 2ன்னு வரும். 2 ஈக்குவல். ஓகே, மறுபடியும் செகண்ட் வேல்யூ வாங்கும். செகண்ட் வேல்யூ வந்து மாடுலோ யூஸ் பண்ணி 12 டிவைட் பண்ணி ரிமைண்டர் வேல்யூ செக் பண்ணும். ரிமைண்டர் வேல்யூ 0 வந்துச்சுன்னா ஈவன் இன்க்ரீஸ் பண்ணும். சப்போஸ் ரிமைண்டர் வேல்யூ 1 இருந்துச்சுன்னா ஆட்ன்றதை இன்க்ரீஸ் பண்ணும். இப்படியே 10 வேல்யூஸ் வாங்கி 10 வேல்யூஸும் ஒவ்வொன்றா செக் பண்ணி அது ஈவனா ஆடான்றதை ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை ஈவன் எத்தனை ஆடுன்றது நமக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆனதும் இந்த கர்லி பிரேசஸ் விட்டு வெளியில் வந்துடும். சி அவுட்டுக்குள்ளே டபுள் கோர்ஸ்க்குள்ளே ஸ்லாஷ்ன்றதுக்கு ஒரு நியூ லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு தேர் ஆர்ன்றது டபுள் கோர்ஸில் இருக்குது. அப்போ அவுட்புட் ஸ்கிரீனில் தேர் ஆர்ன்றதை பிரிண்ட் பண்ணோம். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி ஈவன்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸ்க்குள்ளே இல்லை. அப்போ ஈவனில் வந்து ஃபைனலாக என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த வேல்யூ எடுத்து நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள் கோர்ஸ்க்குள்ளே ஈவன் நம்பர்ஸ்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் அப்படியே வந்து நமக்கு அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, சி அவுட்ல வந்து இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி தேர் ஆர் மறுபடியும் டபுள் கோர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ அவுட்புட் ஸ்கிரீன்ல தேர் ஆர்ன்றதை பிரிண்ட் பண்ணிட்டு இன்சர்ஷன் சிம்பிள்ல மறுபடியும் ஆர்ன்றதை வந்து டபுள் கோர்ஸ்க்குள்ள கொடுக்கல. அப்போ அதுல வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வேல்யூ வந்து எடுத்து நமக்கு இங்க பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள் கோர்ஸ்க்குள்ள ஆட் நம்பர்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட்ல வந்து ஸோ நம்ம கொடுத்த 10 நம்பர்ஸ்ல எத்தனை நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ்ன்றதை கால்குலேட் பண்ணி வச்சிருந்து அதை வந்து நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை F11 என்ற கீயை ப்ரெஸ் பண்ணி இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது நம்ம கிட்ட வந்து 10 இன்புட்ஸ் வாங்கும். ஸோ நான் வந்து 10 இன்புட்ஸ் கொடுக்க போகிறேன். 11, 12, 13, 14, 15, 16. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 வேல்யூஸை நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். 10 வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னு இங்கே பாருங்க ரிப்போர்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க. தேர் ஆர் 5 ஈவன் நம்பர்ஸ், தேர் ஆர் 5 ஆட் நம்பர்ஸ். ஸோ நம்ம கொடுத்த இந்த 10 நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 5 ஈவன் நம்பர்ஸ் இருக்கு, 5 ஆட் நம்பர்ஸ்ன்றதை ஃபைண்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணது பாருங்க. Let's see the remaining topic in next video. Thank you.